வாரியம்னா என்ன? வக்ஃபு பண்ணி சொத்துக்களை வக்ஃபு வாரியத்துக்கு அதை டீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நீங்க மாவட்ட ஆட்சியரை கொண்டு அந்த சொத்து யாருதுன்னு முடிவு செய்யக்கூடிய இடத்துல மாவட்ட ஆட்சியாளர்கள் நீங்க கொண்டு வரீங்க. மாவட்ட ஆட்சியர் அத்தனை பேர் இஸ்லாமியர்களா? இல்ல. அப்ப மாவட்ட ஆட்சியர்கள் யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க? ஆட்சியாளர்களோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா மாவட்ட ஆட்சியரை கண்ட்ரோல் கொண்டு எந்த நிலத்தையும் அரசாங்க நிலத்தைன்னு சொல்ல முடியும், எந்த நிலத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் சொல்ல முடியும், வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்க இப்படி ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு ஒரு ஓட்டையை போட்டு எப்படி இஸ்லாமிய நிலங்களை அபகரிக்கலாம்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது அவருடைய பாணியில அவர் சொல்றாரு. அவருடைய பாணியில அவர் சொல்லுவாரு. இப்ப எங்களுக்கு தமிழ் பேச நாங்க ஃப்ளோவா தமிழ்ல பேசுறோம், இன்னொருத்தர் ஃப்ளோவா இங்கிலீஷ்ல பேசுவாங்க, இன்னொருத்தர் தூய தமிழ்ல பேசுவாங்க. ஒவ்வொருத்தருடைய பாணியில அவர் சொல்லுவாங்க. அப்ப உங்க வீட்டு சொத்தை நீங்க எடுத்துட்டு போனா சும்மா இருக்கேன்னு. அப்ப இஸ்லாமிய மக்கள் இறைவனின் பெயரால கொடுக்கப்பட்ட அந்த வக்ஃபு சொத்துக்களை நீங்க அபகரிக்க முயற்சி செய்து சட்டத்துக்குள்ள ஓட்டையை போட்டு கொண்டு வந்தீங்கன்னா யார் ஏத்துப்பாங்க? வக்ஃபு வாரியம் என்னன்னு நீங்க உதயநிதி ஸ்டாலின் ஏன் கேட்கல? போய் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க பாப்போம். சரி, வக்ஃபு வாரியத்தை விட்டுருங்க, நம்ம கச்சத்தீவுக்கு தீர்மானம் நிறைவேற்றோம்.